ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் சண்டே அவ்யக்த பாப்தாதாவனுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் புது யுகத்தை படைப்பவர், புது வாழ்வை வழங்கும் வள்ளல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கார். ஆக்சுவலி 31 டிசம்பர் 2002 நியூ இயருக்காக பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பாபா குழந்தைகள் கிட்ட கேட்குறாங்க, குழந்தைகள் நீங்கள் புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கீங்களா, இல்லை புது யுகத்தை கொண்டாட வந்திருக்கீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே புது வருடத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் புது வருடம், புது யுகம், புது வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ பாப்தாதா இந்த மூன்றுக்காகவுமே திருமூர்த்தி வாழ்த்துக்களை கொடுத்துட்டே இருக்கேன்றார். பாருங்க, உலகத்துல எல்லாம் நியூ இயர் கொண்டாடுறப்ப ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வாழ்த்துக்களை கொடுப்பாங்க, கூடவே பரிசு கூட கொடுப்பாங்க. ஸோ பாப்தாதா குழந்தைகளுக்கு புது வருடத்திற்காக என்ன பரிசு கொடுக்குறார்? பாபா சொல்றாங்க, பொன் உலகத்தை, கோல்டன் ஏஜை பரிசாக கொடுக்குறேன்றார். மேலும் பாப்தாதா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, பாபா குழந்தைகளுக்காக எந்த ஒரு கஷ்டமான வார்த்தை, புது வார்த்தையெல்லாம் கொடுக்கல. நான் அப்படிங்கிற வார்த்தையை தினந்தோறும் குழந்தைகள் காரியத்துல பயன்படுத்திட்டே தானே இருக்கீங்க. இப்ப நான் யார், என்னுடையவர் யார், இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்றார். நான் யார், என்னுடையவர் யார், இந்த விஷயத்த குழந்தைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய குழந்தைகள் பாருங்க, முயற்சி செய்யறப்ப ரொம்ப கஷ்டமாக முயற்சி பண்றாங்களாம், கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி பண்றாங்களாம். ஏன்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஆத்மா பிந்து பிந்து புள்ளி 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 அப்படின்னு நினைக்கிறாங்க. புள்ளி அப்படியே ஸ்லிப் ஆகி போயிடுது. பாபா சொல்றாங்க, அதனால உங்களுக்கு முயற்சி கஷ்டமா இருக்கு. ஆனா குழந்தைகள், நீங்கள் நான் ஆத்மா புள்ளி, பட் நான் எப்படிப்பட்ட புள்ளி அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா உங்க முயற்சி கூட சகஜமாக ஆயிடும், முயற்சி இனிமையானதாக ஆகிவிடும் அப்படின்றார். மேலும் பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, இந்த புது வருஷத்துல குழந்தைகள் புருஷார்த்தத்துல சிரேஷ்டமாக ஆகணும், முயற்சியில சிரேஷ்டம் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னால சகஜமாகவும் ஆகணும். பாருங்க, இந்த புது வருஷத்துல, இந்த வருஷம் ஃபுல்லா குழந்தைகளுக்கு முன்னால எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஏன்னா குழந்தைகள் சகஜ யோகிகள். ஆனா சோம்பேறியாக ஆகக்கூடாது அப்படின்றார். மேலும் பாபா இன்னைக்கு சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய நேரப்படி குழந்தைகள் எல்லாருமே இந்த புது வருடத்துல விசேஷமாக ஒரு லட்சியம் வச்சிருக்கணும். குழந்தைகள் கிட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. என்னென்ன கஜானா பாபாட்ட அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு? சமயம், சங்கல்பம், ஞானம், குணம், சக்திகள். இந்த எல்லா பொக்கிஷத்திலையுமே பெரிய பொக்கிஷம் சங்கல்பம். சிரேஷ்டமான சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம். ஸோ தினந்தோறும் ஒவ்வொரு காரியத்துல கூட குழந்தைகள் இந்த எல்லா பொக்கிஷங்களை கூட பயன்படுத்திட்டே இருங்க. மேலும் இந்த பொக்கிஷங்களை மற்றவர்களோட நீங்க அதிகமாக பகிர்ந்துக்கோங்க. பாபா சொல்றாங்க, வள்ளலுடைய குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாக இருந்து இந்த பொக்கிஷங்களை நிறைய மற்றவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொண்டே இருங்க. அதனால பாபா சொல்றார், ஏன் அப்படின்னா குழந்தைகள் இந்த பொக்கிஷங்களை எவ்வளோ பயன்படுத்துறீங்களோ, ஸோ பாபா சொல்றாங்க, பயன்படுத்துங்கள் மற்றும் வெற்றியாளராக ஆகுங்கள். பாருங்க, குழந்தைகள் எந்த ஒரு காரியம் நீங்க பண்ணீங்கனாலும் இந்த ஒரு பொக்கிஷங்களை நீங்க யூஸ் பண்ணிட்டே இருங்க. யூஸ் பண்ண வெற்றிக்கான அனுபவத்தை நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேற எந்த ஆத்மாக்களுக்கு தான் இந்த வெற்றிக்கான அதிகாரம் கிடைக்கும்? ஏன்னா பாப்தாதா சதா குழந்தைகளுக்கு தான் சதா விஜய் பவ, சதா வெற்றியாளர் ஆகுங்க அப்படிங்கிற வரதானம் கொடுத்திருக்கார். ஏன்னா பாப்தாதா சதா சொல்றாங்க, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி ஸ்வரூபமானவர்களாக இருக்காங்க அப்படின்றார். மேலும் பாபா முரளியில சொல்றாங்க, குழந்தைகள் உங்ககிட்ட எவ்வளோ நிறைய கஜானா இருக்கு. குணங்களுடைய கஜானா பொக்கிஷம் எவ்வளோ நிறைய இருக்கு. சக்தியினுடைய பொக்கிஷம் எவ்வளோ பெருசு உங்ககிட்ட இருக்கு. அதனால இப்ப குணதானம், சக்தியினுடைய தானம், மாஸ்டர் வள்ளல் ரூபத்துல இது எல்லாத்தையுமே நீங்க இப்ப தானமாக கொடுத்துட்டே இருங்க. ஆத்மாக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு முன்னால வராங்களோ, உங்களுடைய சம்பந்தம் தொடர்புல யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு குணம் அல்லது ஏதாவது ஒரு சக்தியை நீங்க பரிசாக கொடுங்க.
யாருமே உங்களுக்கு முன்னால் வந்து வெறும் கையோட போகக்கூடாது. எதுவுமே வேற இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் பாபாவுடைய செய்தி அப்படிங்கிற அந்த ஒரு இனிமையான வார்த்தையாவது அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா பரிசாக கிஃப்டாக அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றார். மேலும் பாபா வந்து சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் பண்டிகை அப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தருடைய வாயை இனிப்பாக்குவாங்க. ஸோ இங்கே கூட பாப்தாதா குழந்தைகளுடைய வாயை இனிப்பாக்குறார், ஆனால் கூடவே முகத்தையும் இனிப்பாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ பாபா வந்து சொல்கிறாங்க, வாய் இனிப்பாக்குறது மட்டும் இல்லை, முகத்திலையும் அந்த இனிமைத்தன்மை வேணும். அப்போ அந்தளவுக்கு உங்களுக்குள்ள அந்த இனிமைத்தன்மை அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கா? இப்போ அந்த பொக்கிஷத்தை நீங்கள் மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த பொக்கிஷங்களை பிறரோட பகிர்ந்துக்கிறீங்களோ அது அதிகமாகும், ஒருபோதும் அது குறையாது. அதனால் இந்த வருஷத்தில் நோட் பண்ணுங்கள், எந்த ஒரு ஆத்மா எனக்கு முன்னால் வந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது நான் கொடுத்தேனா, குணத்தை கொடுத்தேனா, சக்தியை கொடுத்தேனா, ஏதாவது ஒன்று கொடுத்தேனா, அப்படி அவங்க எதுவுமே நம்ம பேசுகிற வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மினிமம் அவங்களுக்கு இனிமையான சக்திசாலியான திருஷ்டியாவது அவங்கள கொடுத்து தான் அனுப்பணும், வெறும் கையோடு அனுப்பக்கூடாது அப்படின்றார். ஸோ பாபா சொல்கிறாங்க, இது பண்ணுறது ஈஸி தானே, ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த முரளி டேட் 29/12/2024, ரிவைஸ் டேட் 31/12/2002. ஸோ இன்றைய முரளிக்கான தலைப்பு, இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகும் விசேஷத்தன்மையை காட்டுங்கள். இந்த புது வருடத்தில் அனைத்து பொக்கிஷங்களையும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தி ஆகும் விசேஷத்தன்மையை காட்டுங்கள். இன்று புது யுகத்தை படைப்பவர், புது வாழ்வை வழங்கும் வள்ளல் பாப்தாதா புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட புது வருடத்தை கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்தை கொண்டாட வந்துள்ளீர்களா? புது வருடத்தை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புது வாழ்க்கை, புது யுகம் மற்றும் புது வருடம், இந்த மூன்றையும் கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதாவும் மூன்றிற்கும் திருமூர்த்தி வாழ்த்துக்களை கொடுக்கிறார். புது வருடத்தில் ஒருவர் மற்றவருக்கு வாழ்த்துக்களுடன் பரிசும் கொடுப்பார்கள் அல்லவா? ஆனால் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் எப்படிப்பட்ட பரிசு கொடுத்துள்ளார்? என்ன ஒரு gift பாபா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கார். பாபா சொல்றாங்க, பொன்னுலகத்திற்கான பரிசு கொடுத்துள்ளார். அனைவருக்கும் பொன்னுலகத்திற்கான பரிசு கிடைத்து விட்டதல்லவா? அந்த பொன்னுலகத்தில் புது யுகத்தில் அனைத்து பிராப்திகளும் இருக்கும். நினைவிருக்கிறதா தனது ராஜ்யம்? பொன்னுலகம் கோல்டன் ஏஜ் சத்யுகத்தில் எல்லா பிராப்திகளுமே நிறைஞ்சு இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த உலகம் ஞாபகம் வருதா, நம்மளுடைய ராஜ்யம் ஞாபகத்தில் வருதா அப்படின்னு கேட்குறார். கிடைக்கவில்லை என்பதன் பெயர் ரூபமே இருக்காது. இது இல்லை அப்படிங்கிற அந்த பெயர் ரூபமே அங்கே இருக்காது. அப்படிப்பட்ட பரிசை பாப் தாதாவை தவிர வேறு யாரும் கொடுக்கவே முடியாது. முழு உலகத்திலும் யாரேனும் ஏதாவது பெரிய பரிசை கொடுக்க வேண்டுமெனில் என்ன கொடுப்பார்கள்? ரொம்ப பெரிய கிஃப்ட் ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு உலகத்தில் யாராவது நினச்சா பெரிய கிஃப்ட் அவங்க யாருக்கு என்ன கிஃப்ட் அவங்க கொடுக்க முடியும்? பெரியதிலும் பெரிய கிரீடம் அல்லது சிம்மாசனம் கொடுப்பார்கள். எப்பொழுது ஸ்தாபனை ஏற்பட்டதோ, பாபா சொல்றார், பாப் தாதாவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த யஜ்ஞத்தினுடைய ஸ்தாபனை காரியத்தில் இருந்து யாரெல்லாம் குழந்தைகள் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பாப் தாதாவுக்கு முன்னால் ஃப்ரண்ட்டில் தாதிகள்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்கெல்லாம் முன்னால் உட்காந்துருக்காங்க. ஸோ பாபா சொல்றார், எப்பொழுது ஸ்தாபனை ஏற்பட்டதோ அப்பொழுது ஒருவேளை இன்றைய ராணி கிரீடம் அல்லது சிம்மாசனம் ஏதேனும் கொடுத்தால் நீங்கள் செல்வீர்களா என்று ஆதியில் பிரம்மா பாபா குழந்தைகளிடம் கேட்டிருந்தார். பிரம்மா பாபா சாக்காரில் இருந்தப்ப தாதிகள்லாம் இப்போ சின்ன சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ பிரம்மா பாபா தாதிமார்கள் கிட்ட அந்த டைமில் சாக்காரில் இருந்தப்ப பாபா கேட்டிருந்தாராம், பாபா கிடைச்சிட்டார் உங்களுக்கு, ஆனால் இப்போ ராணியினுடைய கிரீடமோ இல்லை சிம்மாசனம் யாராவது உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எல்லாம் போவீங்களா அப்படின்னு பிரம்மா பாபா சாக்காரில் இருந்தப்ப குழந்தைகள் கிட்ட கேட்டிருந்திருக்கார். நினைவிருக்கிறதல்லவா?
பிரம்ம பாபா அப்படி கேட்டாரு, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு முன்னால இருக்கக்கூடிய தாதிகளை பார்த்து பாபா கேட்கிறார். பாபா சொல்றாங்க, இந்த கிரீடம் மற்றும் சிம்மாசனத்தை வைத்து என்ன செய்ய? பாபாவே கிடைத்து விட்டார் என்று குழந்தைகள் கூறியுள்ளார்கள். பாபாவே கிடைச்சிட்டார், கிரீடம் சிம்மாசனம் கிடைச்சா நாங்க என்ன பாபா பண்றது அப்படின்னு குழந்தைகள் அப்பவே சாக்கார்ல பாபாவுக்கு சொன்னாங்களாமா. சோ பாபா சொல்றார், எனவே இந்த பொன் உலகம் என்ற பரிசுக்கு முன்னே, கோல்டன் ஏஜ் சத்யுகம் அப்படிங்கிற அந்த கிஃப்ட்டுக்கு முன்னால எந்த பரிசும் பெரியதாக இருக்கவே முடியாது. வேற எந்த ஒரு கிஃப்ட்டுமே கோல்டன் ஏஜ் கிஃப்டை விட பெருசு கிடையாது. அங்கு என்னென்ன பிராப்தி என்பது இருக்கும் என்று அநேக குழந்தைகள் கேட்டிருந்தார்கள். நிறைய பேர் பாபாட்ட கேட்டிருந்தாங்களா, கோல்டன் ஏஜ்ல என்ன பிராப்தி இருக்கும் பாபா அப்படின்னு. பாபா பிராப்திகளின் பட்டியல் நீண்டதாகும் என பாப்தாதா கூறுகிறார். ஆனால் சார ரூபத்தில் என்ன கூறுவோம்? வாழ்க்கையில் தேவையான அனைத்து பொருள்களும் கிடைக்கவில்லை என்பதே இல்லை. லைஃப்ல எனக்கு இது கிடைக்கல அப்படின்னு எதுவுமே இருக்காது, அந்த அளவுக்கு எல்லாத்துலயும் நிறைஞ்சு இருப்பாங்க அப்படின்றார். எனவே அப்படிப்பட்ட கோல்டன் கிஃப்டிற்கு அதிகாரிகள் தானே. அந்த மாதிரி ஒரு தங்கமான அந்த ஒரு பரிசுக்கு அதிகாரியா நீங்க எல்லாம் இருக்கீங்க தானே அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. ஸோ குழந்தைகள் எல்லாருமே அங்க பாபாவை பார்த்து கையசைக்கிறாங்க. அனைவரும் ராஜா ஆவீர்களா? அப்படியாயின் எத்தனை சிம்மாசனம் தயார் செய்ய வேண்டி வரும்? எல்லா குழந்தைங்களும் ராஜா ஆயிடுவீங்களா? அப்ப எல்லாரும் ராஜானா எத்தனை சிம்மாசனத்தை நான் வந்து ரெடி பண்ணணும்? பாப்தாதா கூறுகிறார், அந்த சிம்மாசனம் வெறும் சிம்மாசனமே, அனைத்து பிராப்தியும் இருக்கும். ஆனால் இந்த சங்கம யுகத்தின் சுய ராஜ்யம் அதை காட்டிலும் குறைந்ததல்ல. சத்தியுகத்தோட சிம்மாசனத்துல எல்லா பிராப்தி இருக்கும் தான், ஆனாலும் அந்த சத்தியுகத்தோட சிம்மாசனம் கூட சங்கம யுகத்தினுடைய இப்ப இருக்கக்கூடிய சுய ராஜ்யத்துக்கு முன்னால அது கூட ஒண்ணுமே கிடையாதுன்றார். இப்ப இருக்கக்கூடிய சுய ராஜ்யம் அப்படிங்கிறது கம்மி கிடையாதுன்றார் பாபா. இப்பொழுது ராஜா தானே, பிரஜாவா அல்லது ராயல் குடும்பமா? என்னவாக இருப்பீர்கள்? சத்தியுகல என்னவா இருப்பீங்க? பிரஜையா இருப்பீங்களா இல்ல ராயல் ஃபேமிலியில இருப்பீங்களா? எனது ஒவ்வொரு குழந்தைகளும், பாபா சொல்றாங்க, எனது ஒவ்வொரு குழந்தைகளும் ராஜா குழந்தைகள் என்று ஒரே ஒரு தந்தை தான் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். ராஜா தானே, ராஜ யோகியா அல்லது பிரஜா யோகியா? இந்த சமயம் அனைவரும் இதய சிம்மாசனதாரி, சுயராஜ்ய அதிகாரி, ராஜா குழந்தைகளாக உள்ளோம் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கிறது தானே. நாங்க இதய சிம்மாசனதாரியா இருக்கோம், ஸ்வராஜ்ய அதிகாரி குழந்தையா, ராஜா குழந்தையா இருக்கோம் அப்படின்னு அந்த நஷா குழந்தைகள் உங்களுக்கு இருக்குதானே. ஏனெனில் இந்த நேரத்திற்கான சுயராஜ்யத்தினால்தான் எதிர்கால ராஜ்யம் பிராப்தி ஆகிறது. இப்ப இருக்கக்கூடிய சுயராஜ்யத்தினுடைய ரிசல்ட் தான் வருங்காலத்துல சத்யுக ராஜ்யம் கிடைக்குது. இந்த சங்கம யுகம் மிக மிக விலை மதிப்பற்ற சிரேஷ்டமானது. சங்கம யுகத்தை பற்றி பாப்தாதாவும் குழந்தைகளும் அறிந்துள்ளார்கள். குஷி குஷியாக சங்கம யுகத்திற்கு என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம். சந்தோஷமா குழந்தைகள் சங்கம யுகத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்களா? மகிழ்ச்சியை கொண்டாடும் யுகம். ஏன்? இந்த சங்கம யுகம் போன்று முழு கல்பத்திலும் கிடையாது. இந்த சங்கமம் போன்று இப்ப இருக்கக்கூடிய இந்த சங்கமம் போல ஃபுல் கல்பத்திலே கிடையாது. காரணம், பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் முழு கல்பத்திலும் இப்பொழுதே கிடைக்கிறது. பாப்தாதாவை சந்திக்கிறது இந்த சங்கம் யுகல மட்டும்தான். ஸோ பாபா சொல்றார், முழு கல்பத்திலும் பரமாத்மாவின் சந்திப்பிற்கான ஆனந்தம் இப்பொழுதே கிடைக்கிறது. சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நாளும் என்ன? ஆனந்தமே ஆனந்தம். மகிழ்ச்சி தானே, ஆனந்தமா? குழம்பி விடவில்லை தானே, ஆனந்தமா இருக்கீங்களே, கன்ஃபியூஸ் ஆயிடல தானே அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் உற்சவம், அதாவது விழாக்கள். ஏனெனில் உற்சவம் உள்ளது, உற்சாகம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சவம் விழாவா இருக்கு. ஏன்னா குழந்தைகளுக்குள்ளார உற்சாகம் இருக்கு. தனது சகோதர சகோதரிகளை பரமாத்மா தந்தையுடையவராக ஆக்க வேண்டும் என்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே பாபாவுடைய குழந்தைய ஆக்கணும்னு ஊக்கம் உற்சாகம் குழந்தைகளுக்குள்ள இருக்கு. சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் இருக்கிறதல்லவா? இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், திட்டம் உருவாக்குகிறீர்கள் தானே. ஏனெனில் எதற்கு உயர்ந்த பிராப்தி ஏற்படுகின்றதோ அதை மற்றவர்களுக்கு கூறாமல் இருக்க முடியாது. பாபா தந்தோடனே அவ்வளோ நிறைய
உயர்ந்த பிராப்திகள் கிடைக்குதுன்னா அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது இல்லையா, சொல்லித்தானே ஆகணும். இந்த சங்கமயுகத்திற்கான பிராப்தி பொன்னுலகத்திலும் இருக்கும். இப்போதைய முயற்சிக்கான பலன் எதிர்கால பொன்னுலகமாகும். சங்கமயுகத்துல முயற்சி பண்றோம், இதனுடைய பலன் தான் சத்யுகம், கோல்டன் ஏஜ். எனவே சங்கமயுகம் நன்றாக உள்ளதா, சத்யுகம் நன்றாக உள்ளதா கொஸ்டின் போடுறார். சங்கமயுகம் நல்லா இருக்கா, சத்யுகம் நல்லா இருக்கா, எது பிடித்துள்ளது? சங்கமயுகம் பிடித்துள்ளது தானே. முதலே சொல்லிட்டான் இல்லையா, சத்யுகம் அந்த சிம்மாசனத்தை விட சுயராஜ்யம், இப்ப சங்கமயுகத்தோட சுயராஜ்யம் கம்மி இல்லைன்னார் பாபா இல்லையா. ஸோ பாஸ்டர் எது பிடிச்சிருக்கு? சங்கமயுகம் பிடிச்சிருக்கு தானே. வெறும் இடையிடையில் மாயா வந்து விடுகிறது. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன, நடுவில் இந்த சங்கமயுகல மாயா ஒன்று வந்து நுழையுது. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது குழப்பம் ஏற்படுத்துகிறது. அநேக குழந்தைகள் சகஜ யோகத்தை கஷ்டமான யோகமாக ஆக்கி விடுகிறார்கள். ஆக்சுவலி ஈஸி யோகா, ஆனால் என்ன பண்றாங்க, கஷ்டமான யோகாவா ஆக்கிடுறாங்களாம். அப்படியாக இல்லை, ஆனால் ஆக்கி விடுகிறார்கள். உண்மையிலே இந்த யோகா ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனால் குழந்தைகள் கஷ்டமா ஆக்கிடுறாங்க. உண்மையில் மிகவும் எளியது, ரொம்ப ஈஸி ஆக்சுவலா இந்த யோகா. கடினமாக தோன்றுகிறதா, ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன அப்படின்னு கேட்கிறார். யாருக்கு கடினமாக இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சதா அப்படி இல்லை, அவ்வப்பொழுது கடினமாக உள்ளதா. கஷ்டமா இருக்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னாரு. கை தூக்கல யாரும். பாபா கேட்கிறார், சதா கஷ்டமா இல்ல, அப்பப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யார் சொல்றீங்களோ இப்ப கை தூக்குங்க அப்படின்ற. பாபா சொல்றாங்க, அல்லது சகஜமா அப்பப்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்றீங்களா, இல்ல ஈஸி தான் பாபா அப்படின்னு சொல்றீங்களா? யார் கடினமான யோகியோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். தாய்மார்கள் கடின யோகியா அல்லது எளிய யோகியா? யாரேனும் கடின யோகியாக இருக்கிறீர்களா? கஷ்டப்பட்டு யோகா பண்றோம் பாபான்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறார். யாரும் கை உயர்த்தவில்லை. ஃபுல் சபையில யாருமே கை தூக்கல. முழு சபையும் எப்படி கை உயர்த்துவார்கள்? கஷ்டமான யோகின்னு கேட்டார்லே யாருமே கை தூக்கல. அனைத்து குழந்தைகளும் எனது பாபா என மிகவும் குஷியோடு கூறுகிறார்கள். என்னுடைய பாபாவோ பாபாவா அல்லது தாதிகளின் பாபாவா? என்னோட பாபாவா இல்ல தாதியோட பாபாவா? எனது பாபா தானே. ஒவ்வொருவரும் முதலில் என்னுடையவர் என்பார்கள், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் என் பாபா அப்படிதானே சொல்லுவீங்க. இங்கு அமர்ந்திருக்கும் சிந்தி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் எனது பாபாவா அல்லது தாதி ஜானகிஜி உடையவரா, தாதி பிரகாஷ்மணிஜி உடையவரா? யாருடையவர்? என்னுடையவரா? முழு நாளும் என்ன நினைவில் இருக்கின்றது? எனது என்பது தானே. என்னோட பாபாங்கிறது தானே ஃபுல் டே ஞாபகம் இருக்கு. பாபா மிகவும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். எத்தனை முறை எனது எனது என்று கூறுகிறீர்கள்? முழு நாளில் எத்தனை முறை எனது என்ற சப்தத்தை பயன்படுத்துகிறீர்கள்? ஃபுல் டே எனது அப்படிங்கிற வார்த்தையை எத்தனை தடவை ஃபுல் டே யூஸ் பண்றீங்க? எண்ணி பார்த்தார் பாபா, யோசிச்சு பார்த்தாராம். அதிகமான முறை எனது என்ற வார்த்தையை பேசுகிறீர்கள். எனது என்ற வார்த்தை பேசும் பொழுது எனது என்பவர் யார்? என்னோடவர் அப்படிங்கிறவர், என்னுடையவர் யாரு? மேரா பாபா, என்னோட பாபா இல்லையா. கஷ்டமா இது ஞாபகம்? அது கஷ்டமா என்ன? அவ்வப்பொழுது மறந்து போகிறீர்கள் தானே. பாப்தாதா எந்த ஒரு புது வார்த்தையை கொடுக்கவில்லையே. நான் என்பதை சதா காரியத்தில் கொண்டு வருகிறீர்கள். எனவே நான் யார் மற்றும் என்னுடையவர் யார், அவ்வளவுதான்றார். நான் யார், என்னுடையவர் யார். அநேக குழந்தைகள் கஷ்டமான புருஷார்த்தம் செய்கிறார்கள். ஏன் ஏன் கஷ்டமா முயற்சி பண்றாங்க? ஏன்னா வெறும் யோசிக்கிறார்கள். புள்ளியை முன்னே கொண்டு வந்து பிந்து 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 டாட் டாட் டாட், அப்புறம் அந்த புள்ளி ஸ்லிப் ஆயிடுது. அப்படி பிந்தி தான், ஆனால் புள்ளிதான். ஆனால் எப்படிப்பட்ட புள்ளி? நான் யாராக இருக்கிறேன்? இதை நினைவில் கொண்டு வாருங்கள். நான் பிந்து புள்ளி தான், ஆனா எப்படிப்பட்ட புள்ளி, நான் எப்படி இருக்கிறேன், நான் யாரா இருக்கிறேன், இதை ஞாபகத்துல கொண்டு வாங்க. அப்பொழுது இனிமையான புருஷார்த்தமாக ஆகிவிடும். வெறும் ஜோதி பிந்து என கூறாதீர்கள்.
பாபா சொல்றார், உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்களா, வெறும் ஜோதிர் பிந்து என கூறுகிறார்கள். சில கஷ்டப்பட்டு முயற்சி பண்றவங்க என்ன சொல்றாங்க, ஜோதி பிந்து பிந்து பிந்துன்னு சொல்றாங்க. எனவே கஷ்டமாக தோன்றுகிறது. பாபா சொல்றார், இப்ப என்ன பண்ணுங்க, சகஜ புருஷார்த்தம், மகிழ்ச்சியான புருஷார்த்தம் செய்யுங்கள். வெறும் புள்ளி புள்ளி புள்ளின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார், நான் யாரு, என்னுடையவர் யார். அப்புறம் நான் புள்ளி பிந்து, ஆனா நான் எப்படிப்பட்ட புள்ளி, என்னவா இருக்கக்கூடிய புள்ளி, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ முயற்சி ஈஸியா ஆயிடும், மகிழ்ச்சி தரக்கூடிய முயற்சியா ஆயிடும்ன்றார். இந்த புது வருடத்தில் புருஷார்த்தத்திலும் சிரேஷ்டமானதாக இருக்க வேண்டும். முயற்சியில கூட ரொம்ப சிரேஷ்டமா இருக்கணும். ஆனால் சிரேஷ்டத்தின் கூடவே முதலில் சுலபமாகவும் இருக்க வேண்டும். முயற்சி உயர்ந்ததா இருக்கணும், ஆனா ஈஸியா இருக்கணும்ன்றார். சுலபமாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க முடியுமா? இரண்டும் சாத்தியமா? இரட்டை வெளிநாட்டவர்கள் கூறுங்கள், முடியுமா? பாப்தாதா பார்ப்பார். பாப்தாதா சோதனையிட்டு கொண்டே இருக்கிறார் அல்லவா? எனவே கஷ்டமான யோகியாக யார் யார் ஆகிறார்கள் அப்படின்னு பாபா பாப்பென்றார். சோம்பேறித்தனமான புருஷார்த்தம் என்பது சகஜ யோகிக்கான அர்த்தம் அல்ல. பாபா ஈஸி யோகி, சகஜ யோகி ஆகணும்ன்றார். அதுக்காக சகஜ யோகி ஆகணும்னா நான் சோம்பேறித்தனமா அப்படியே முயற்சி பண்றேன்னா அது பேர் சகஜ யோகி கிடையாதுன்னு பாபா தெளிவா கிளியர் பண்றார். சுலபமாகவும் சிரேஷ்டமாகவும் இருக்க வேண்டும். பாண்டவர்கள் சகஜ யோகியா? சகஜ யோகி யாரோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாருங்கள், டிவியில் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த வருடம் யாருக்கு முன்னேயும் எந்த கஷ்டமும் வராது. ஏனெனில் சகஜ யோகிகள் ஆவீர்கள். சோம்பேறியாக ஆகக்கூடாது. பாபா சகஜ யோகின்னு சொல்லிட்டாருன்னு லேசி ஆயிடக்கூடாதுன்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, சமயத்தின்படி இந்த புது வருடத்தில் அனைவருக்கும் இந்த விசேஷமான லட்சியம் இருக்க வேண்டும். என்ன லட்சியம் இருக்கணும்? என்னென்ன கஜானாவை அடைந்துள்ளீர்கள், என்னென்ன கஜானா அடைஞ்சிருக்கோமா? சமயம், சங்கல்பம், ஞானம், சக்திகள், குணம் டாட் 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 இப்படி நிறைய கஜானா அடைஞ்சிருக்கும். இவை அனைத்திலும் பெரிய கஜானா சங்கல்பமாகும். சிரேஷ்ட சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம். இந்த அனைத்து கஜானாக்களையும் தினமும் பயன்படுத்த வேண்டும். எல்லா பொக்கிஷத்தையும் டெய்லி யூஸ் பண்ணணும். நன்றாக பகிர்ந்தளியுங்கள். நல்லா மற்றவங்களோட இந்த பொக்கிஷத்தை ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க. வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளலாகுங்கள். அதிகமாக பங்கிட்டு கொடுங்கள். மற்றவங்களோட நிறைய இந்த பொக்கிஷத்தை ஷேர் பண்ணுங்க. ஏன்? பயன்படுத்துவது என்றால் வெற்றியை பிராப்தியாக அடைவதாகும். இந்த பொக்கிஷங்களை நான் யூஸ் பண்றேன்னா வெற்றியாளர் ஆகுவதாகும். எனவே இந்த வருடத்தில் இதே விசேஷத்தை நிலையாக வைக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் மற்றும் வெற்றி இருக்கவே இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை யூஸ் பண்ணுங்க, வெற்றி இருக்கவே இருக்கு அப்படின்றார் பாபா. அனைவரும் வெற்றி நம்முடைய பிறப்புரிமையாகும் என்று கூறுகிறீர்கள் தானே? அதிகாரம் இருக்கிறதா? எனவே பயன்படுத்துங்கள் மற்றும் வெற்றி அடையுங்கள். எந்த காரியத்தையும் செய்யுங்கள். ஏதாவது கஜானாவை பயன்படுத்தி கொண்டே செல்லுங்கள். எந்த ஒரு வேலை வேணா பண்ணுங்க, ஆனா இதுல ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை பயன்படுத்திட்டே போங்க மற்றும் வெற்றியின் அனுபவத்தை செய்து கொண்டே செல்லுங்கள். யோசியுங்கள், வெற்றிக்கான அதிகாரம் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த அதிகாரம் கிடைக்க முடியும்? பிராமண ஆத்மாக்களுக்கு தவிர வேற யாருக்கு இந்த வெற்றிக்கான அதிகாரம் கிடைக்கும்? ஏன்? ஏனெனில் பாபா உங்களுக்கு வெற்றியாளர் ஆகுங்கள் என்ற வரதானம் கொடுத்து விட்டார். பாப்தாதா சதா கூறுகிறார், ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வெற்றி நட்சத்திரங்கள், வெற்றி சொரூபமானவர்கள் ஆவீர்கள். வெற்றி நட்சத்திரங்களா அல்லது கஷ்டப்படும் நட்சத்திரங்களா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் வெற்றி நட்சத்திரம் என்ற இதே ஸ்வரூபத்தில் பார்க்கிறார். ஆதியில் பிரம்மா பாபா எவ்வளவு நேரத்தில் அனைத்தையும் பயன்படுத்தினார் என்பது நினைவிருக்கிறதா? ஆரம்பத்துல பிரம்மா பாபா எவ்வளோ டைம்ல தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷத்தை எப்படி யூஸ் பண்ணாருங்கிறது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். கடைசி வரையிலும் தனது நேரத்தை பயன்படுத்தினார். லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் கூட தன்னோட நேரத்தை வரை யூஸ் பண்ணார். கர்மாதீத நிலையை அடைந்து விட்டாலும் எத்தனை கடிதங்கள் எழுதினார்.
கர்மாதீத் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டா கூட எவ்வளோ லெட்டர்ஸ் முரளி பாபா எழுதினார். நேரத்தை பயன்படுத்தினார் அல்லவா. கடைசி நாளிலும் வாயினால் மகா வாக்கியத்தை உச்சரித்தார். கடைசி நாள் வரை அனைத்தையும் பயன்படுத்தினார். என்னெல்லாம் பொக்கிஷங்கள் அவர்கிட்ட இருந்ததோ எல்லாத்தையுமே லாஸ்ட் வரைக்குமே பிரம்மா பாபா யூஸ் பண்ணார். ஆகையினால் வெற்றியை அடைந்து விட்டார். எல்லா பொக்கிஷங்களை பயன்படுத்தினார், வெற்றி அடைஞ்சிட்டார். எனவே ஃபாலோ ஃபாதர், பாபாவை பின்பற்றுங்கள். உண்மையில் சங்கமத்தில் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் பயன்படுத்துவதுதான் வெற்றியின் மூர்த்தியாகும். சங்கம யுகத்தில் உண்மையிலேயே ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு செகண்டை நான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணுறது தான் வெற்றியின் மூர்த்தி ஆகிறது அப்படின்றார் பாபா. பிரம்மா பாபாவிடம் எங்களுக்கு அளவு கடந்த அன்பு உள்ளது என்று அனைவரும் நம்பிக்கையோடு கூறுகிறோம் அல்லவா. பிரம்மா பாபா மேலே அவ்வளோ நிறைய அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றீங்க தானே. பாபா சொல்றாங்க, எனவே அன்பிற்கான அடையாளம் தந்தைக்கு என்ன பிரியமாக இருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். பாபாவுக்கு என்ன பிடிச்சிருந்ததோ அது குழந்தைகளுக்கும் பிடிச்சதாக இருக்கணும் இல்லையா. சமயம், சங்கல்பம் மற்றும் அனைத்து கஜானாக்களை பயன்படுத்த வேண்டும், வீணாக்க கூடாது. பாபா சொன்னாரே, சமயம், சங்கல்பம், ஞானம், குணம், சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ண, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றார். அன்பிற்கு அடையாளம் பாபாவை பின்பற்றுவது. அன்பு இருக்குன்னா அதுக்கான அடையாளம் என்ன? ஃபாலோ ஃபாதர் பண்ணணும். பிரம்மா பாபா என்ன விசேஷத்தன்மையை காட்டினார்? எதை யோசித்தாரோ அதை செகண்டில், நொடியில் செய்தார். வெறும் யோசிக்க மட்டும் இல்லை, வெறும் திட்டம் மட்டும் உருவாக்கம் இல்லை, நடைமுறையில் செய்து காட்டினார். யோசிக்கவோ பிளான் பண்ணுறது மட்டும் பண்ணல, ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினார். எனவே அவ்வாறு இருக்கிறீர்களா? பிரம்மா பாபா போல இப்போ நம்மளும் இருக்கோமான்னு கேட்குறார். என்னது? யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, அப்புறம் ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறது. அந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா? பின்பற்றுபவர்கள் தானே. நல்லது. இன்று அநேக பேர் புதிய வருடத்தை கொண்டாட வந்துள்ளீர்கள். நல்லது. ஒருவேளை இந்த ஹால் சிறியதானாலும் உள்ளம் பெரியதாக உள்ளது. பாருங்கள், உள்ளம் பெரியதானதால் அடங்கிவிட்டீர்கள் அல்லவா. மனசு எல்லாருக்கும் பெருசா இருக்கு, அதனால ஹால் சின்னதா இருந்தாலும் நிறைய பேர் உள்ளார அடங்கிட்டீங்கன்றார். இன்று சபையில் 18-19,000 சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறார்கள். 18-19,000 பீப்புள் பாப்தாதாவை மீட் பண்ண ஹாலில் உட்காந்துருக்காங்க. அனைவரும் வெளியில் அமர்ந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர் அல்லவா. ஹாலில் பத்தலைன்னா வெளியிலே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. வெளியில் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்க முடியாது, ஏன்னா பாப்தாதா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் உட்காந்துருக்கவங்கள பார்க்க முடியல. வெளிநாட்டில் அனைத்தை காட்டிலும் அதிகமாக, ஃபாரின்ல எல்லாத்த விட அதிகமாக ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் இரவு 12 மணி வரை அமர்ந்து மற்றும் காலை 4 மணி அமிர்த வேளையில் எழுந்திருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா கேள்விப்பட்டார். நமக்கு ஈவினிங் நைட் டைம்ல பாபா 7 மணி 7:30 மணி வராரு, நம்ம 10 மணி 11 மணி வரைக்கும் பாபா மீட் பார்த்துட்டு தூங்குறோம். ஆஸ்திரேலியால எல்லாத்த விட ரொம்ப அதிகமாகுமா. பாப்தாதா மீட் எல்லாம் 9:30க்கு நமக்கு இந்தியா டைம் முடிஞ்சா கூட ஆஸ்திரேலியாவில் 12 ஹவர்ஸ் ஆயிடுது, நைட்டு 12 மணி ஆகுது. அப்போ நைட் 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பாபா மீட் பார்த்துட்டு தூங்கி 4 o'clock அமிர்த வேலை மறுபடியும் எந்திரிக்கிறாங்களாம். ஸோ இந்த நியூஸ் பாபாவுக்கு வந்து கிடைக்குது. பாபா சொல்றார், இன்று பாப்தாதா கூட ஆஸ்திரேலியாவை நினைவு செய்தார். அவ்வளோ லேட்டாக தூங்கி அமிர்த் வேலா பண்ணு உடனே எந்திரிக்கிறாங்க. ஸோ பாபா சொல்றார், அதனால இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை பாபா நினைவு செய்தார். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களும் பாபா இப்போ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா. இங்கு ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். திருமூர்த்தி வாழ்த்துக்கள் முதலில் ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு, பிறகு மற்றவர்களுக்கு உரித்தாகுக. இந்த வருடத்திற்கான லட்சியம் கூறியிருந்தேன், பயன்படுத்துங்கள், வெற்றி இருக்கவே இருக்கிறது. இதை அனைவரும் பக்கா செய்து விட்டீர்களா? பயன்படுத்த வேண்டும், வீணாக்க கூடாது. என்னெல்லாம் பொக்கிஷங்கள் பாபாட்டேருந்து கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. சங்கம யுகம் சக்திசாலியான யுகம், வெற்றி யுகம், வீணாக்குவதற்கு அல்ல. வீணாக 63 ஜென்மம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த சிறிய யுகம் வெற்றியடைய செய்யும் யுகமாகும். ஒருவேளை நேரத்தை வெற்றியடைய செய்தால், அதாவது நேரத்தை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணீங்க டைமை அப்படின்னா,
எதிர்காலத்திலும் பாதி கல்பம் முழு நேரமும் ராஜ்ய அதிகாரி ஆகலாம். இப்போ நேரத்தை நான் டைமை நல்லா யூஸ் பண்ணேன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அரை கல்பம் சத்யுக் திரேதால முழு நேரத்துலையும் ராஜ்ய அதிகாரியாக ஆகலாம். ஒருவேளை அவ்வப்பொழுது வெற்றி அடைந்தால், அதாவது இப்போ சப்போஸ் அப்பப்போ நான் டைமை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ராஜ்ய அதிகாரியும் அவ்வப்பொழுது ஆவீர்கள். 2500 இயர்ஸ் ஃபுல்லாக ராஜ்ய அதிகாரியாக இருக்க மாட்டோமா, அப்பப்போ ராஜ்ய அதிகாரியாக இருப்போமா. நேரத்தின் வெற்றிக்கான பிராப்தி இதுவாகும். டைமை நான் யூஸ் பண்ணுறேன்னா அதனுடைய பிராப்தி இதுதான்றார். ஃபுல்லாக டைமை இப்போ நான் யூஸ் பண்ணேன்னா ஃபுல்லாக ராஜ்ய அதிகாரியாக அரை கல்பத்துக்கு ஆவேன். அப்பப்போ தான் இப்போ நான் டைம் யூஸ் பண்ணுவேன்னா பிறகு அரை கல்பத்துலேயும் அப்பப்போ தான் ராஜ்ய அதிகாரி ஆவேன். ஸோ இதுதான் டைமை யூஸ் பண்ணுறதுனுடைய பிராப்தி. சுவாசத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் 21 ஜென்மமும் ஆரோக்கியமாக இருப்போம். ஒவ்வொரு மூச்சு பாபாவுடைய காரியத்தில் நம்ம யூஸ் பண்ணோம் பயன்படுத்தணும்னா 21 பேர்த்ஸ்க்கு ஆரோக்கியமாக இருப்போமா. போக போக ஹார்ட் ஃபெயில் ஆகாது, சிலருடைய இருதயம் நின்று விடுகிறது, நரம்பு நாளங்கள் அடைந்து விடுகிறது என்பது ஆகாது. ஸோ மூச்சுக்கு மூச்சு பாபாவை ஒவ்வொரு மூச்சையும் நான் பயன்படுத்துகிறேன், ஒவ்வொரு சுவாசத்தையும் நான் பயன்படுத்திட்டு இருந்தா 21 பேர்த்ஸ் ஹெல்த்தி ஆகிடுவோம், ஹார்ட் ஃபெயில் ஆகாது, அந்த அடைச்சிடுது அடைப்பு வந்துடுது அடைச்சிடுது சொல்கிறோம்ல இதெல்லாம் எதுவுமே ஆகாதுன்றார். ஞானத்தின் கஜானாவையும் கூட பயன்படுத்துங்கள். ஞானம் என்பதன் அர்த்தம் புரிதல். அங்கு அந்தளவு புத்திசாலியாக ஆவீர்கள், உங்களுக்கு எந்த மந்திரிகளின் அவசியமே இருக்காது. பாபா டைமை யூஸ் பண்ணோன்னார், சுவாசத்தை பயன்படுத்தணுன்றார், ஞானங்கிற பொக்கிஷத்தை இப்போ சொல்கிறார். சத்தியுகத்தில் அவ்வளோ புத்திசாலியாக நம்ம இருப்போமா, உங்களுக்கு எந்த ஒரு மந்திரியினுடைய அவசியமே இருக்காது. இன்றைய காலத்தில் பாருங்கள், பதவி ஏற்றதும் முதலில் மந்திரிகளின் சபையை கூட்டுகிறார்கள். இப்போ அப்படி தானே இருக்குது. ஒருத்தங்க சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு பதவி ஏற்றுட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு சபையை கூட்டுவாங்க. அங்கு சத்தியுகத்தில் விவசாய அங்கு துணைவர்கள் இருப்பார்கள், ஆனால் மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, ஆனால் யாரும் மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க சத்தியுகில். ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய கிரீடதாரியாக இருப்பார்கள். ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சத்தியுகத்தில் ராயலான குடும்பத்தின் ஒவ்வொருவரும் தர்பாரில் அமரக்கூடிய கிரீடதாரியாக இருப்பார்கள். ராயல் பரிவாரம் குறைந்தது அல்ல. சிம்மாசனத்தின் மீது அமரவில்லை என்றாலும் பதவி ஒரே மாதிரி இருக்கும். ஆகையினால் சிம்மாசனதாரிகள் மிகவும் குறைவாக தான் இருப்பவர்கள் என்று யோசிக்காதீர்கள். ஏன்னா 8 லக்ஷ்மி நாராயணா அவ்வளோதானே, அதுக்கு மேலே எத்தனை ராஜா இருக்க போகிறாங்க, சிம்மாசனத்தில் கொஞ்சம் பேர் தானே உட்காருவாங்க அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. ஆனால் நீங்கள் கூட ராஜ தர்பாரில் ராஜ்ய அதிகாரியின் ரூபத்தில் இருப்பீர்கள். ராயல் ஃபேமிலியில் வந்துட்டோன்னா தர்பாரில் ராஜ்ய அதிகாரி ரூபத்தில் நீங்களும் இருப்பீங்க. உங்கள் தலையிலும் கிரீடம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கும். எனவே தலையில் கிரீடமும் இருக்கும், முழு அதிகாரமும் இருக்கும். எனவே என்ன ஆவீர்கள், நம்பர் 1 அல்லது நம்பர் வாரா, என்ன ஆவீர்கள்? எனவே என்ன செய்ய வேண்டியது உள்ளது தெரியுமா? என்ன பண்ணணும்? இப்போ தைரியத்தை காட்டினீர்கள், மிகவும் நல்லது. ஆனால் 1 நம்பர் ஆவதற்கு முதலில் வெற்றி அடைய வேண்டியது உள்ளது. 1 நம்பரில் வரணும்னா முதல்ல வெற்றியாளராக ஆக வேண்டியதாக இருக்குது. செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? செய்வேன், செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மற்றவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்று பழைய சிந்தி சமூகத்தின் பிரம்மாவின் துணைவர்கள் அநேகமானோர் வந்துள்ளார்கள். பிரம்மா பாபா சிந்தி ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ சிந்தி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அன்றைக்கி பாப்தாதா மீட்டில் பாபாவுக்கு உதவியாளராக இருந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க அன்றைக்கி பாபா மீட்டுக்கு. பாபா சார் அவங்களெல்லாம் கை உயர்த்துங்கள். குடும்பமாக வந்துள்ளார்கள். நல்லது. ஏதாவது அதிசயம் செய்து காட்டுவீர்கள் தானே அப்படின்னு பாபா அவங்ககிட்ட கேட்குறார். என்ன காட்டுவீர்கள், என்ன செஞ்சு காட்டுவீங்க அதிசயம்னு அந்த சிந்தி ஃபேமிலியாக வந்திருக்காங்களே அவங்ககிட்ட கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க பாபாட்ட செய்தியை கொடுப்போம், பாபா மெசேஜ் எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், அதை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நல்லது. 38 வந்துள்ளீர்கள், அதாவது 38 வந்திருக்காங்க, 38 பேர். என்ன அதிசயம் செய்வீர்கள்? சரி, அதிகமாக கூறவில்லை, சிறிய விஷயம் கூறலாம். செய்ய தயாரா? பெருசாக நான் சொல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், அது செய்யறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறார். குழந்தைகளும் அதிசயம் செய்வீர்கள் தானே அப்படின்னு கேட்குறார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க,
38 லட்சம் உருவாக்குவோம். 38 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 38 lakhs நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா உடனே சொல்கிறார், பல மடங்கு வாழ்த்துக்கள், நீங்கள் பெரிய விஷயத்தை கூறிவிட்டீர்கள். ஆனால் பாப்தாதா சிறிய விஷயத்தை கூறுகிறார். 38 lakhsன்ட்டீங்க, பெருசாக சொல்லிட்டீங்க. ஆனால் பாபா சின்ன விஷயந்தான் சொல்கிறார். என்னது? ஒவ்வொருவரும் ஒருவரை அழைத்து வாருங்கள். இத்தனை பேர் வந்திருக்கீங்களா, நீங்கள் எல்லாருமே ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க. முடியுமா? குழந்தைகளாக இருந்தால் குழந்தைகளை கூட்டி வாருங்கள். தாய்மார்களாக இருந்தால் சகோதர சகோதரிகளை கூட்டி வாருங்கள். ஆனால் ஒருவரை அழைத்து வர வேண்டும். ஒருத்தரை கூட்டிட்டு வரணும். இந்த குழுவை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அடுத்த வருடம் அழைத்து வந்தே தீர வேண்டும். நெக்ஸ்ட் இயர் ஒருத்தரும் இன்னொருத்தரை கண்டிப்பாக கூட்டிட்டு வரணுன்றார். டபுள் குரூப் அழைத்து வாருங்கள். இப்போ ஒரு குரூப் வந்திருக்காங்களே, அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்னா அது டபுள் குரூப் ஆகிடும். ஸோ டபுள் குரூப்பை கூட்டிட்டு வாங்க. பாப்தாதா இதை தான் விரும்புகிறார். எங்கு ஆதியானதோ, அதாவது எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே தான் பிரத்யக்ஷமாக வேண்டும். ஸோ சிந்தி ஃபேமிலியெல்லாம் இந்த பாகிஸ்தானில் இருந்தாங்களே, ஸோ ஸ்டார்ட் அங்கே ஆச்சு இல்லையா, கராச்சியில். ஸோ அங்கே தான் பிரத்யக்ஷமாக வேண்டும். இரக்கம் வருகிறது தானே. பிரம்மா பாபாவின் தேசத்தில் வசிப்பவர்கள், எனவே தேசத்தவர்களிடம் அன்பு ஏற்படுகிறது. அவர் இருந்த ஊரில் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணவங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே அன்பு வருது இல்லையா அப்படின்றார். அடுத்தது பாபா மீண்டும் பாயிண்ட்டுக்கு வராரு. உங்களிடம் நிறைய பொக்கிஷங்கள் உள்ளது. குணங்களின் பொக்கிஷம் எத்தனை பெரியது, சக்திகளின் பொக்கிஷம் எத்தனை பெரியது. எனவே குணதானம், சக்திகளின் தானம் செய்யக்கூடியவர்கள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். யாரெல்லாம் வந்துள்ளீர்களோ அவர்கள் யார் சம்பந்தத்தில் வந்தாலும் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது குணங்கள் அல்லது சக்திகளின் பரிசு கொடுக்க வேண்டும். வெறும் கையோடு போகக்கூடாது. யாரெல்லாம் என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வராங்களோ, எனக்கு முன்னால் வராங்களோ, ஏதாவது ஒரு குணம் சக்தி அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க வெறும் கையோட போகக்கூடாது. எதுவும் இல்லை எனினும், வேற எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பாபாவின் செய்தி என்ற இனிய வார்த்தை, அந்த இனிய வார்த்தையாவது பரிசாக கொடுங்கள். உலகத்தார்கள் ஏதாவது பண்டிகை எனில் ஒருவர் மற்றவர்களின் வாயை இனிப்பாக்குகிறார்கள். யூஸ்வலாகவே ஃபெஸ்டிவல் டேஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க இல்லையா. ஆனால் பாப்தாதா வாயை இனிப்பாக்க செய்தே ஆக வேண்டும் தான். பாபா என்னமோ வாயை இனிப்பாக்குறார் தான், ஆனால் தனது இனிய முகத்தையும் காட்ட வேண்டும் என்கிறார். வெறும் வாய் மட்டுமல்ல, முகமும் இனிமை. அவ்வளவு இனிமை நிறைந்துள்ளது தானே. பகிர்வதில் நிறைந்திருங்கள். மற்றும் இந்த பொக்கிஷங்களை எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும், குறையாது. அவ்வளோ இனிமைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்கா? மற்றவங்களோடைய அந்த இனிமைத்தன்மையை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களோடைய அதை வந்து பகிர்ந்து கொடுங்க. அந்த இனிமைத்தன்மையை எவ்வளோ நீங்கள் கொடுத்தாலும் அது குறையாது, அது அதிகமாகுன்றார். எனவே இந்த வருடம் குறிப்பிடுங்கள், நோட் பண்ணுங்க. எந்த ஆத்மா வந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தேனா? ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை எனில், நீங்கள் ஏதோ சொல்ல போனீங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு ரெடியே இல்லை. ஒருவேளை கேட்பவர்களாக இல்லை எனில் இனிய சக்திசாலி திருஷ்டி கொடுக்க வேண்டும். ஆனால் கட்டாயம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கொடுத்தாகணும். வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. இது எளிது தானே அல்லது கடினமா? இது கூட ஈஸி தானே, இல்லை இது கூட கஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லது. ஒரு செகண்டில் மனதின் ட்ரில் நினைவு இருக்கிறதா? ஒவ்வொருவரும் முழு நாளில் எத்தனை முறை இந்த ட்ரில் செய்தீர்கள்? இதை நோட் செய்யவும். இந்த மனதின் ட்ரில் எத்தனை முறை செய்வீர்களோ அவ்வளவு சகஜ யோகி, சரள யோகி ஆவீர்கள். ட்ரில்லை எவ்வளோ நிறைய செய்கிறோமோ ஒரு நாளில் அவ்வளோ சகஜ யோகி, சரள யோகி ஆவீர்கள். ஒரு பக்கம் மனதின் சேவை, மற்றொரு பக்கம் மனதிற்கான பயிற்சி, அதாவது மென்டல் எக்ஸசைஸ், மைண்டுக்கான எக்ஸசைஸ். அவ்வப்பொழுது நிராகாரி, அவ்வப்பொழுது ஃபரிஷ்தா. பிரம்மா பாபா ஃபரிஷ்தாக்களாகிய உங்களை வரவேற்று கொண்டுள்ளார். ஃபரிஷ்தா ஆகி பிரம்மா பாபாவுடன் தனது வீட்டிற்கு நிராகார ரூபத்தில் செல்ல வேண்டும். பிறகு தேவதையாகி வர வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலிருந்து மிக மிக அன்பு நினைவுகள் கார்டின் ரூபத்திலோ கடிதங்கள் ரூபத்திலோ பாப்தாதாவிடம் வந்தடைந்து விட்டது. ஒவ்வொரு குழந்தைகளும் எனது நினைவை பாபாவுக்கு கொடுங்கள் என்றுதான்
புரிந்துள்ளார்கள் என்று பாப்தாதா அறிவார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் யார் என்னுடைய நினைவு பாபா கொடுங்க கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் வந்தடைந்து விட்டது. அன்பு நினைவு கொடுத்த மிக செல்லமான குழந்தைகள் அனைவரும் பாப்தாதாவிற்கு எதிரில் இருக்கிறார்கள். யாரெல்லாம் யார் அன்பு நினைவுகள் பாபா கொடுத்தாங்களோ அந்த குழந்தைகள்லாம் என் முன்னாலதான் இருக்காங்க அப்படின்றார். எனவே ஒவ்வொரு குழந்தைகளின் தனது தனது பெயர் சகிதமாக, ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்கவுங்களோட பெயர் சகிதமா வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. உங்கள் அனைவருக்கும் புதிய வாழ்க்கை, புதிய யுகம் மற்றும் புது வருடத்தின் மிக மிக பல மடங்கு பதம் குணா பல 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 கோடி மடங்கு வாழ்த்துக்கள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள், அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் புது வருட வாழ்த்துக்கள் வழங்கினார். நாலாபுறத்திலிருந்து மிக அன்பான மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு பல மடங்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள். இந்த நிமிடம் கடந்தது என்னவோ கடந்தது. இந்த ஒரு செகண்ட் என்ன, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்தது என்னவோ கடந்தது. இது விடை பெறுவதற்கான மற்றும் வாழ்த்துக்களுக்கான நேரமாகும். நியூ இயர்னா பழைய வருஷத்துக்கு விடை கொடுக்குறோம், நியூ இயரை வெல்கம் பண்ணுறோம். ஸோ விடை கொடுப்பதற்கான மற்றும் வாழ்த்துக்களுக்கான நேரமாகும். ஒரு பக்கம் விடை கொடுக்க வேண்டும், தனக்குள் முழுமையாவதில், எனக்குள்ளார முழுமையாவதில், சம்பன்னமாகறதுல என்ன குறை அனுபவம் செய்கிறீர்களோ அதற்கு விடை கொடுங்கள். நான் அந்த சம்பன்னம் ஆகிறதுக்கு விடாம எனக்குள்ள என்னெல்லாம் குறை இருக்கோ அதுக்கெல்லாம் விடை கொடுங்க. சதா காலத்திற்கு விடை கொடுக்க வேண்டும். ஒரு தடவை கொடுத்துட்டு அப்புறம் வாங்கிட்டு அப்படி இல்லை. சதா காலத்திற்கு தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகளை விடை கொடுங்கள். மற்றும் பிறகு பறப்பதற்காக வாழ்த்துக்கள். இருக்கக்கூடிய தனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை விடை கொடுத்துருங்க சதா காலத்துக்கு. இதுக்கப்புறமா இனிமேட்டு பறக்கணும், அதுக்காக வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். நல்லது. ஓம் சாந்தி. இன்றைய முரளியோட வரதானம், நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுக. நினைவை அனுபவத்தின் ஸ்திதியில் நிலைக்க செய்யும் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகுக. அனைத்து பிராமண ஆத்மாக்களின் உள்ளே எண்ணம் இருக்கும், நான் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆக வேணும். எல்லா பிகேஸ்குள்ள இந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, நான் நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகணும் அப்படின்னு இந்த தாட் இருக்கு. ஆனால் சங்கல்பம் மற்றும் செயலின் வித்தியாசத்தை நீக்குவதற்காக நினைவை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எல்லாருக்குள்ளேயே தாட் என்னமோ உள்ள இருக்குதான், பிராமண ஆத்மாவுக்கு நான் நம்பர் 1 பிராமண ஆத்மா ஆகணும், விசேஷ ஆத்மா ஆகணும். ஆனால் அந்த சங்கல்பத்திலையும் ப்ராக்டிக்கலாக செயலியும் ரொம்ப வித்தியாசம் வருது. அந்த வித்தியாசத்தை ஃபினிஷ் பண்ணணும்னா பாபா சொல்றார், நினைவை அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். எப்படி கேட்டது தெரிந்து கொண்டது நினைவில் இருக்கிறதோ அப்படி தன்னை அந்த அனுபவத்தின் நிலையில் கொண்டு வாருங்கள். கேட்டது தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பாபாவை நம்ம நினைக்கக்கூடியதை ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் கொண்டு வாங்க. இதற்காக தனது மற்றும் நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து மனம் மற்றும் புத்தியை ஏதேனும் அனுபவத்தின் இருக்கையில் நிலைநிறுத்தி விடுங்கள். தன்னோட வேல்யூ, நேரத்தோட வேல்யூவை தெரிஞ்சுட்டு மனசு புத்தியை ஏதாவது ஒரு அனுபவத்தினுடைய அந்த ஸ்திதியில் சீட்டில் செட் ஆக்கிடுங்க மனசு புத்தியை. அப்போது நம்பர் 1 விசேஷ ஆத்மா ஆகிவிடலாம். ஸ்லோகன், தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றின் போட்டியை போடுங்கள். தீயவற்றின் பொறாமையை விட்டுவிட்டு, கெட்டதில் பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு தீயவற்றில் பொறாமையை விட்டுவிட்டு நல்லவற்றின் போட்டியை போடுங்கள். நல்ல விஷயத்துல ரேஸ் பண்ணுங்கன்றார். நல்லவற்றின் போட்டியை போடுங்கள். ஓம் சாந்தி.